யாரோ நடக்கிறீங்க, அது மட்டும் எனக்கு தெரியுது கிளியராக. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் சாய் பேசுகிறேன். கைஸ், இப்போ நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு அப்பார்ட்மெண்ட். கைஸ், இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேமிலியே வந்து சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. அது எப்படின்னா, அதாவது லோன் கட்ட முடியாமல் இந்த இடத்த ப்ராப்பர்ட்டி கட்டி முடித்து அப்படியே விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆயிருக்கும் இந்த இடத்துல. அவரும் சூசைட் பண்ணின்னு அவங்க வீட்டில் இருக்க குழந்தைக்கும் அவங்களோட ஒய்ஃபுக்கும் விஷத்தை குத்தி அவரே கொண்டுட்டாரு இந்த இடத்துல. அப்படிப்பட்ட இடத்துல தான் இப்போ நம்ம தனியாக வந்திருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட் மிஷின் மட்டும் தான், இப்போ 2 மட்டும் தான் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துல வந்து நான் என்னோட டீமோட வந்து ஒரு நாளைக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இந்த இடத்துக்கு இப்போ நான் சோலோவாக தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஓகே கைஸ், இப்போது நைட் மிஷின் வந்து இந்த இடத்துல செட் பண்ணியாச்சு கரெக்டாக. இப்போ இங்கே இருக்குது. இப்போ நம்ம மூவ் பண்ண ஆரம்பிப்போம் வாங்க. கையில் எமர்ஜென்சிக்கு மட்டும் ஒரே ஒரு டார்ச் லைட் மட்டும் வச்சுருக்கேன். நான் உள்ளே வரும்போது யாரோ மொட்டை மாடலில் நிற்கிற மாதிரி ஏதோ ஒன்று பார்த்தேன். கருப்பு கலரில் ஷேடோ ஒன்று பார்த்தேன். இப்போது நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன் இந்த இடத்துல. ஏதோ ஒன்று சத்தம் கேட்டே இருக்கு. அதுவும் ஃபாலோ பண்ணிட்டே வரா மாதிரி இருக்கு. அது இவ்வளோ பெரிய பண்ணு. இந்த இடம் மட்டும் சீலக்ஸ். கைஸ், நான் வந்ததுலேருந்து நோட் பண்ணுறேன். யாரோ நடக்கிற மாதிரி கேட்குது. உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியல கிளியராக. யாரு? யாரு? இந்த இடத்துல யாரோ என்ன தொட்டா மாதிரி இருக்கு. யாரோ என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரா மாதிரி தெரியுது. கன்ஃபார்ம் யாருன்னு தயவு செஞ்சு முன்னாடி வந்துருங்க. யாரோ என்ன தொட்டிங்க. இப்போ யாரோ என்ன தொட்டா மாதிரி இருந்தது. அதுவும் பிடிச்சி தள்ளனா எப்படி இருக்கும் ஒரு ஃபோர்ஸாக, அந்த மாதிரி தள்ளனா மாதிரி இருந்தது இந்த இடத்துல கரெக்டாக. தயவு செஞ்சு என்னை அட்டாக் பண்ண நினைக்காதீங்க. நான் இந்த இடத்துல சும்மா தான் வந்தேன். வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் வந்தேன். இந்த இடத்த விட்டு நான் சீக்கிரமாகவே போயிடுவேன். தயவு செஞ்சு என்னை எதுவுமே பண்ணாதீங்க. உங்களை நான் தொந்தரவு பண்ண வரல, அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கைஸ், இப்போ சடனாக வந்து நைட் விஷன் வந்து ஒரு காவாமல் போயிடுச்சு. என்னன்னே தெரியல. அப்படியே எடுத்துகிட்டே அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு ஹேங் அடிச்சு இந்த மாதிரி அடிக்கடிக்கு ஆகும்.
இப்போ திடீர்னு இப்போ இந்த மாதிரி ஆகிருக்கு. திடீர்னு ஹேங் ஆகிடுச்சு. வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கு, திடீர்னு ஹேங் ஆகிடுச்சு. என்னன்னு தெரியல. அது வீட்டுக்கு போய் தான் இப்போ சரி பண்ணணும். இப்போதைக்கு நம்ம கோப்ரோ வச்சு ஃபுல்லாக எடுப்போம். ஃபுல்லாக நைட் மிஷினே வச்சு மூவ் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் இப்போ முடியல. கோப்ரோ வச்சு லைட் வச்சு இப்போ எடுப்போம். வாங்க. லைட் இல்லாதனால தான் என் பக்கத்து வரைக்கும் வந்துடுது. லைட் இருக்கும் தான் என் பின்னாடி வந்துருக்காது போல். நல்ல சான்ஸ் யூஸ் பண்ணுறேன். யாரோ நடக்கிறீங்க, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு கிளியரா. எங்கே இந்த சத்தம் வருதுன்னே தெரியல, ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. நடக்கிற மாதிரி தான் இருக்குது. செகண்ட் ஃப்ளோர் வந்துருக்கும். இப்போ அழுவுது நீங்களா? என் முன்னாடி வர முடியுமா உங்களால்? ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, ஆனால் நான் யாரும் ஃபாலோ பண்ணுறோண்ணா. யாரு? ஹலோ கேஸ், யாரோ பார்த்தேன் இப்போ. யாரு? இப்போ நான் கிளியராக பார்த்தேன். கேமராவில் கேப்சர் ஆச்சான்னு தெரியல. யாரோ அங்கே வந்து நின்றுட்டு இருந்தாங்க, படிக்கிட்டாங்க. அப்போத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தேன் யாரோ என்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்ட்டு. அது என்னதுன்னே தெரியல, கிட்டத்தட்ட பயங்கரமாக இருந்தது அது. ஆனால் ஃபாலோ பண்ணுறது மட்டும் நிச்சயம். என்ன மோட்டிவில் வந்து ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா? வெளியே நைட் மிஷின் வச்சுருக்கேன். எதாக இருந்தாலும் அதில் கேப்சர் ஆகும். அதுக்காக தான் நான் ஒரு ஃப்ளோர்லேயும் எடுத்து போய் வச்சிட்ருக்கேன் நைட் மிஷின். இப்போ நான் கரெக்டாக 2வது ஃப்ளோரில் இருக்கேன். உங்களோட கோபம் தெரியுது, ஆனால் என்ன அடிக்கிறனாலையும் அட்டாக் பண்ணுறனாலையும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எவ்வளோ போய் பண்ணலாம்.
இது எப்படி முடிச்சு? இப்போ இந்த கேட்டு நீங்கள் தான் மூடுனீங்களா? இப்போ இந்த கேட்டு பக்கத்தில் இருக்க அவங்களால மூட முடியுமா அதை? எஸ், நான் போகும்போது திறந்து விட்டு தான் போனேன். எப்படி ஆட்டோமேட்டிக்காக முடிச்சுன்னு எனக்கு தெரியல. யாரு? எஸ், இங்கேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணோம். அதான் நமக்கு சேஃப்னு நினைக்கிறேன். நாங்கள் அடுத்த ஃப்ளோருக்கு போயிடலாம். இது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஏதோ ஒன்று கிராஸ் பண்ணிகிட்டே இருக்கு. என்னன்னு தெரியல. இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரூமில் இருக்கேன். முடிஞ்சா என் முன்னாடி வர முடியுமா? என்ன பதில் எனக்கு தெரியல. நெட்லாம் சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. டார்ச் வர ஏரிய மாட்டேது. கைஸ், இப்போ எனக்கு ஒரு யோசனை தோணிருக்கு. நைட் மிஷின் தான் இல்லை, இப்போ வந்து அந்த பெரிய நைட் மிஷின் இருக்குது. அதை வச்சு ஃபுல்லாக மூவ் பண்ண போகிறேன். லைட் இல்லாமல் இருக்க போகிறேன். ஏன்னா லைட் இல்லாத போது தான் என்னை புஷ் பண்ணிச்சு. அது கீழே தள்ளி விடுற மாதிரி என்னை தள்ளி விட்டுது. அதனால் நான் லைட் இல்லாமல் இப்போ டிம் லைட் ஃபுல் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக நைட் மிஷின் வச்சு தான் மூவ் பண்ண போகிறேன். அதுவும் இந்த ஹால்லே தான், ரூம்லலாம் இல்லை அதுவும் இந்த ஹால்லே தான் நான் இருக்க போகிறேன். எப்படி இருக்க போகுது தெரில. வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு நைட் மிஷின் கரெக்டாக செட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வாங்க, முடிஞ்சா நான் லைட்டு ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு டிம் இருட்டில் இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை வந்து கீழே தள்ளி விட்டீங்களா? கரெக்டாக இந்த இடத்துல தான் இருப்பான். லைட்டு ஃபுல்லாக ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு சொட்டு லைட்டு கூட இல்லாமல் நான் இருக்கேன். முடிஞ்சா என்ன வந்து தொட்டு பாரு. உன் இடத்துக்குள்ளதான் நான் வந்திருக்கேன். இப்ப ஏதாவது உன்னால முடிஞ்சா பண்ணு. பின்னாடி நடக்கிறது நீங்க தானா? எந்த சைட்ல இருந்து வரீங்கன்னு எனக்கு தெரியல சுத்தமா.
எந்த இடத்துல இருந்து சுத்தமாக எனக்கு உடனடியாக வந்தேன். எங்கே இந்த சத்தம் வருதுன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு நான் டின்னரில் இருக்கேன், உங்களுக்கே தெரியும். ஏதாவது உங்களால் முடிஞ்சா சத்தம் போட முடியுமா? என் பக்கத்தில் தான் இருக்கீங்களா? நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது, அதுவும் என் பக்கத்துல வர மாதிரி கேட்குது. நான் அப்படியே உள்ள வரேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல. நீ எந்த பக்கம் சத்தம் போடுறே நான் என்ன தூங்கலையா? நீ எங்க இருக்கேன்னு தெரியாம தான் நான் இப்ப நடந்து வந்துட்டு இருக்கேன். அவ்வளவு பண்ணல, இப்ப பண்ண உன்னால முடிஞ்சா? எதுக்காக அழுகுறீங்க? என் பக்கத்துல தானே அவ சொன்னேன். நான் இந்த இடத்துல பிடிக்கலன்னா ஏதாவது சத்தம் போட முடியுமா? நான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என் முன்னாடி வந்து பேச முடியுமா உங்களால? அட்லீஸ்ட் நிக்கவாத முடியுமா என் முன்னாடியாவது? ரொம்ப பயமா இருக்கு. பக்கத்துல என்ன இருக்கு, என்ன கல்லு மண் என்ன இருக்குன்னே தெரியல எனக்கு சுத்தமா. என் பக்கத்துல இருக்கீங்க மட்டும் எனக்கு கிளியரா தெரியுது, சத்தம் மட்டும் கேக்குது. சத்தம் கேட்டா நான் எங்க இருந்து கிளியரா கேட்கறது இல்லை. நம்ம இங்க இருந்து கிளம்பலாம்னு இருக்கேன். கன்ஃபியூஷன் எங்க இருக்கு கூட தெரியல. நான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்டர்பா இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க இறந்தது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. உங்களோட இழப்பை ஈடு கட்ட முடியாதுதான். நீங்க ஆசாசியா இந்த பில்டிங் கட்டி இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு நிலைமையில சுத்துவீங்க யாரும் எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. நான் இந்த இடத்த விட்டு நான் போறேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நான் இந்த இடத்த விட்டு நான் போறேன். நீங்க நல்லா இந்த இடத்துல சந்தோஷமா இருங்க உங்களோட ஃபேமிலியோட. நான் இங்க இந்த
நீங்கள் இந்த இடத்துல உங்களோட ஃபேமிலியோட சந்தோஷமாக இருங்க. நான் இந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன். பாய். லைட் ஆகிடும் ஆன் பண்ணுவோம். நம்ம வண்டி இருந்தால் போய்டுவோம் வாங்க. கேஸ் இப்போ நம்ம அந்த இடத்த விட்டு வந்துட்டோம். அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன்னு அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் இந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன். இன்னொரு தடவை நம்ம டீமோடு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ நான் மட்டும்தான் வந்திருக்கேன். எந்த அளவுக்கு வீடியோ வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய் பாய். நான் இங்கேருந்து கிளம்புறேன்.